वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठुकी निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृत द्रवसंयुतं विपदभागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा माह्यं ददाति स्वपदान्तिकम् वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरं हरि ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रेतंशा श्रीचैतन्यं नमामि तं। हरे कृष्णा। ஸ்ரீமத் மூன்றாவது ஸ்கந்தம் 22வது அத்தியாயம் கர்தம முனிவருக்கும் தேவஹூதிக்கும் திருமணம். இந்த அத்தியாயத்துல நம்ம ஸ்வயம்புவ மனு தன்னுடைய மகளான தேவஹூதி கூட அங்க தன்னுடைய மனைவி சதரூபா மற்றும் அவருடைய படை எல்லாரோட அங்க வந்திருக்காரு. அப்போ கர்தம முனிவர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி உங்களுடைய அந்த சங்கத்தினால ஒரு சத்திரியனான நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அறிவுரைகள் எனக்கு கிடைச்சது. பகவான் என்ன சொல்றாரோ அதை தான் நீங்க சொல்றீங்க, அதுபடி இருக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்த நோக்கத்தையும் சொல்லிட்டார் இல்லையா. என்னுடைய பெண், நீங்களும் திருமணத்துக்கு பெண் தேடிட்டு இருக்கீங்க. ஸோ என்னுடைய பெண் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பாங்க. நானே வழி கொடுக்கும்போது என்ன பண்ணுங்க, இந்த பெண்ணை ஏத்துக்கோங்க. இப்ப நீங்களா தேடி போனா கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதுதான் நம்ம இன்னைக்கு தொடர போறோம். பதம் 14. அகம் துவா ருணவம் வித்வன் விவாஹார்த்த சமுத்யதம் அத்தஸ்த்வமு பகுர்வானக பிரத்தாம் பிரதி கிருஹானமே. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்வயம்புவ மனு தொடர்ந்தார். அறிவில் சிறந்தவரே, நீங்கள் திருமணம் செய்து கொள்ள தயாராக இருப்பதாக நான் கேள்வியுற்றேன். நீங்கள் நிலையான பிரம்மச்சரியை மேற்கொள்ளும் உறுதி எடுக்காததால் தயவு செய்து என்னால் அளிக்கப்படும் இவளது கரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். சோ நான் ஒரு பிரம்மச்சாரியெல்லாம் நான் தொந்தரவு பண்ணல. ஒரு பிரம்மச்சாரி எப்போ என்னுடைய பெண் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி மனசெல்லாம் கலைக்கல. நீங்க ஏற்கனவே என்ன பண்ணி முடிவு எடுத்திருக்கீங்க, திருமணம் செய்துக்கிறதா கிரகஸ்த வாழ்க்கையில நீங்க நுழையதான் முடிவு எடுத்திருக்கீங்க. அதனால என்னுடைய பெண்ணை நீங்க ஏத்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தர் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு இருக்காரு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணக்கூடாது, அவரை போய் தொந்தரவு செய்ய கூடாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹேமமாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண. பிரபுபாதகி ஜெய். பிரம்மச்சரியத்தின் கொள்கை மனத்துறவு 2 விதமான பிரம்மச்சாரிகள் உள்ளனர். ஒருவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி எனப்படுபவர், அதாவது தன் வாழ்நாள் முழுவதும் துறவு மேற்கொள்ள உறுதி எடுப்பவர்.
மற்றொருவர் உபகுருவான பிரம்மச்சாரி என்பவர் ஒரு குறிப்பிட்ட வயது வரை துறவு கொள்ள சபதம் எடுப்பவர். எடுத்துக்காட்டாக, அவர் 25 வயது வரை துறவு மேற்கொள்ள சபதம் எடுக்கலாம். பின்னர் அவரின் ஆன்மீக குருவின் அமைதியுடன் திருமண வாழ்வினை மேற்கொள்கிறார். பிரம்மச்சரியம் என்பது மாணவ பருவ வாழ்வு என்பதோடு புனித ஒழுங்குமுறையான வாழ்வின் தொடக்கமாகும். பிரம்மச்சரியத்தின் கொள்கை மனத்துறவு, குடும்ப தலைவர் மட்டுமே புலன் திருப்தி அல்லது பாலுறவில் ஈடுபட முடியும் பிரம்மச்சாரி அல்ல. கர்தம முனிவர் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருக்க சபதம் எடுக்காததால் சுவாயம்பு மனு தன் பெண்ணை ஏற்றுக்கொள்ளும்படி கர்தம முனிவரை வேண்டினார். அவர் மணக்க விரும்பிய போது உயர்ந்த அரச குடும்பத்தின் தகுதியான பெண் அவருக்கு அளிக்கப்பட்டார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா. ஸோ நைஷ்டிக பிரம்மச்சாரி, உபகுருவான பிரம்மச்சாரி, 2 விதமான பிரம்மச்சாரிகள் இருக்காங்க. நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படின்னா அவர் வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறதா உறுதி கொண்டவர். ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்குரார் நைஷ்டிக பிரம்மச்சாரி. அவருடைய தந்தை பக்தி வினோத் தாக்குரார் கிரகஸ்தர், 14 குழந்தைகள் அவருக்கு. ஆனா அவருடைய மகனான பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்குரார் நைஷ்டிக பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சவர். ஸோ நம்ம குரு பரம்பரையில இந்த மாதிரி இருக்காங்க, கிரகஸ்தரும் இருக்காங்க, பிரம்மச்சாரிகளும் இருக்காங்க. 2 பேரும் சமமான முறையில கிருஷ்ணருக்கு பக்தி செய்திருக்காங்க. அதனால பிரம்மச்சாரிகள் மட்டும்தான் பக்தி செய்ய முடியும், இல்ல சன்னியாசிகள் மட்டும்தான் பக்தி செய்ய முடியும் அப்படின்னா கிடையாது. அடுத்த கேட்டகரி யாரு? உபகுருவான பிரம்மச்சாரி. இவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயது வரை பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார். திருமணம் வயது வரை பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார். அதுக்கப்புறம் தகுதியான ஒரு பெண்ணை திருமணம் செய்துக்கிட்டு இல்லற வாழ்க்கையில நுழைகிறார். அதுக்கப்புறம் இன்னொரு பிரம்மச்சாரியும் இருக்கார். அவர் யாரு அப்படின்னா திருமணம் முடிந்து 3 நாட்கள் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கிறவங்க. திருமணம் முடிந்து 3 நாட்கள், அதுக்கப்புறம் கர்ப்பதான சம்ஸ்காரம் மூலமா இணைகிறவங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பேர் இருக்கு, அதை மறந்துட்டேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரம்மச்சரியமும் இருக்கு. இந்த மாதிரி கிரகஸ்த பிரம்மச்சாரி யாரு அப்படின்னாக்க தன் மனைவியை தவிர மற்றொரு எந்த பெண்களையும் எடுத்து பார்க்காதவரும் கிரகஸ்த பிரம்மச்சாரிகள். தன் மனைவியோட மட்டுமே அதாவது நல்ல சந்ததிகளை பெற்றெடுப்பதற்காக இணைகிறவர்கள் அவங்க கிரகஸ்த பிரம்மச்சாரிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ ஆனா பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்க வேண்டியது. திருமணம் செய்துக்காம பெண்களோட தவறான முறையில பழகிட்டு நாம் பிரம்மச்சாரின்னு சொல்லக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ரிஷிருவாச்ச பாடம் உத்வோதுகாமோ ஹமப்ரத்தா ச தவாத்மஜா ஆவஹோரனு ரூபோ சாபாத்யோ வைவாஹிகோ விதிஹி. மொழிபெயர்ப்பு. இப்போ ருஷிர் உவாச்ச அப்படிங்கிறது இங்க கர்தம முனிவர் சொல்றார். சிறந்த முனிவர் பதில் கூறினார், எனக்கு மணந்து கொள்ளும் விருப்பம் நிச்சயம் உள்ளது. உங்கள் மகளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை, அல்லது அவள் யாருக்கும் வாக்களிக்கவில்லை. அதனால் வேத முறைப்படி எங்கள் திருமணம் நடக்கலாம். சோ அவர் எப்படி ஒரு கண்டிஷன் சொன்னாரோ, நீங்க பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் அப்படின்லாம் உறுதி இல்லை, அதனால என்னுடைய பெண்ணை மணந்து கொள்ளுங்கன்னு சொன்னாரு. இவர் என்ன சொல்றாரு, எஸ் உங்க பெண்ணுக்கும் இன்னும் திருமணம் ஆகல, அது மட்டும் இல்லாம உங்க பெண் வேற யாருக்கும் வாக்கு கொடுக்கல, நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா யாருக்கும் வாக்கு கொடுக்கல. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் அவங்க பெண் கர்தம முனிவரை தான் திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லி உறுதியா இருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்த இந்த சைட்ல இருந்து, பெண்ணுடைய சைட்ல இருந்து இவர் பேசுறார். அதனால இந்த திருமணம் வேத முறைப்படி சரியானதுதான். அப்பனா என்ன அர்த்தம்? இது வேத முறைப்படி இது சரி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே பெரியவாளால 2 பேரும் புரிஞ்சுண்டு அவங்க 2 பேருக்கும் மன சம்பந்தப்பட்டு பாடத்தது மாத்தாச்சு. இந்த ஸ்லோகத்தைப்படி பார்த்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, திருமணமான பெண் திரும்ப என்ன பண்ணக்கூடாது, திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, ஒரு பாயிண்ட். அதே மாதிரி ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தர் திருமணம் செய்து கொள்ள கூடாது. இப்ப என்ன, அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே நம்ம பார்க்கணும். எதிர்மறையா சொல்லியும் ஒரு விஷயத்த புரிய வைக்கலாம், நேரடியா சொல்லியும் ஒரு விஷயத்த புரிய வைக்கலாம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, உங்க பெண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகல, அதனால நான் திருமணம் பண்ணிக்கிறது வேத முறைப்படி சரி. அப்பனா திருமணமான பெண்ணை என்ன செய்யக்கூடாது, இன்னொருத்தர் திருமணம் செய்து கொள்ள கூடாது. ஏன்னா இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரம் அப்படி இருக்கு. அதே மாதிரி வாக்கு கொடுக்கல, யாருக்கும் வாக்கு கொடுக்கல, நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்ன கல்யாணம் 10 பேருக்கு சொல்லி அப்படிலாம் ஒண்ணும் பண்ணல, யாரையும் ஏமாத்தல. சார் டைரக்டா தேவகுத்தி கர்தம முனிவரைத்தான் திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு உறுதியோட இருக்காங்க. ஓகே, பொருளுரை. குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா?
குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? திலகவதி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்வயம்புவ மனுவின் மகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன் கர்தம முனிவருக்கு நிறைய நோக்கங்கள் இருந்தன. மிகவும் முக்கியமானது என்னவென்றால், தேவகூதி முதலில் முனிவரை மணந்து கொள்வதில் தன் மனதை நிறுத்தியிருந்தாள். அவள் வேறு எந்த ஆண்மகனையும் தன் கணவனாக தேர்ந்தெடுக்கவில்லை. இது சிறந்த நோக்கமாகும். ஏனென்றால் உளவியல் படி ஒரு பெண் முதலில் எந்த ஒரு ஆணுக்காவது தன் மனதை ஈடுபடுத்தி விட்டால் அத்தகைய எண்ணத்தை விலக்கிக் கொள்வது அவளுக்கு மிகவும் கடினமாகும். மேலும் அவள் முன்பு திருமணம் ஆனவள் இல்லை. அவள் ஒரு கன்னிப் பெண். எனவே இந்த எல்லா காரணங்களினாலும் கர்தம முனிவர் அவளை ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்தன. அதனால் அவர் கூறினார், ஆம், நான் உங்கள் மகளை திருமணத்தின் மத விதிமுறைகளின் கீழ் ஏற்றுக்கொள்கிறேன். பலவிதமான திருமணங்கள் உள்ளன. அவற்றுள் முதன்மையானது பெண்ணிற்காக தகுந்த மணமகனை அழைத்து நன்கு உடை அணிவித்து நகைகள் கொண்டு அலங்கரித்து பெண்ணின் தந்தையின் தகுதிக்கு ஏற்றபடி வரதட்சணையுடன் அவளை தானமாக கொடுப்பதாகும். கந்தர்வ திருமணம், காதல் திருமணம் போன்ற பிற வகைகளும் திருமணமாக ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. ஒருவர் வலுக்கட்டாயமாக கடத்தப்பட்டாலும் கூட பின்னர் மனைவியாக ஒப்புக்கொள்ளப்பட்டால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் கர்தம முனிவர் முதல் தரமான திருமணத்தை ஒப்புக்கொண்டார். ஏனென்றால் தந்தை பெண்ணை கொடுக்க விரும்பினார். மணமகளும் தகுதி வாய்ந்தவளாக இருந்தால் அவள் எப்போதும் தன் மனதை யாருக்கும் அளிப்பதில்லை. இந்த எல்லா காரணங்களினாலும் ஸ்வயம்புவ மனுவின் மகளை கர்தம முனிவர் ஏற்றுக்கொள்ளும்படி நேர்ந்தது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், பலவிதமான திருமண முறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ராட்சச விவாகம், கந்தர்வ விவாகம், இந்த மாதிரிலாம் இருக்கு. பகவான் கூட ஒரு மனைவியை ஒரு விதமா திருமணம் செய்துக்கிறார். ருக்மணி தேவியை கடத்தி திருமணம் செய்துக்கிறார். சத்யபாமா சத்ராஜித் அவரே அந்த சேமந்தக்க மணியோடைய லீலையில அவரே கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அதுக்கப்புறம் 7 காளைகளை அடக்கி காளிந்திய திருமணம் செய்துக்கிறார். இந்த மாதிரி பல விதங்கள்ல பகவான் திருமணம் செய்துக்கிறார். ஸோ இதெல்லாம அங்கீகரிக்கப்படுது. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது பெற்றோரே பெண்ணை கொண்டு வந்து எல்லா விதமான முறைகளோடையும் பெண்ணை அலங்கரிச்சு மணமகனுக்கு உண்டான சீரெல்லாம் செய்து கொண்டு வந்து பெண்ணை கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறது. இது முதல் தரமான திருமணம். காமக ச பூயந்தர தேவதேஸ்யாக புத்ரியா சமாம் நாய விதோ பிரதீதக கயேவதே தனயாம் நாத்ரியேத ஸ்வயைவ காந்தியா ஷிவதி விவஸ்ரியம். வேத நூல்களில் விதிக்கப்பட்ட நியதிகளின்படி திருமண விருப்பம் நிறைவேறட்டும். யார்தான் அவளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்? அவள் அணிந்திருக்கும் ஆபரணங்களின் அழகை மிஞ்சும் ஒளி பொருந்திய அவள் மிகுந்த பேரழகு வாய்ந்தவள். சோ நகைகளால உங்க பெண்ணுக்கு அழகு கிடையாது, உங்க பெண்ணால அந்த நகைகளுக்கு அழகு அப்படின்னு சொல்லி கர்தம முனிவர் தேவகுத்தியுடைய அழக சொல்றார். அதே சமயத்துல யார்தான் ஏத்துக்க மாட்டாங்க, அதனால வேத விதிமுறைகளின் படி நான் அவளை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. கர்தம முனிவர் நூல்களில் வகுத்துரைக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட முறையிலேயே தேவகூதியை மணக்க விரும்பினார். வேத நூல்களில் குறிக்கப்பட்டது போல முதல் தரமான முறை என்பது மணமகனை மணமகளின் இல்லத்திற்கு அழைத்து அவளை தானமாக அவனுக்கு தேவையான ஆபரணங்கள், தங்கம், தட்டுமுட்டு சாமான்கள், வீட்டுக்கு தேவையானவற்றுடன் வரதட்சணையும் கொடுத்து மனம் செய்விப்பதாகும். திருமணத்தின் இந்த முறை இன்றும் உயர்ந்த பிரிவு இந்துக்களிடையே நிலவி வருகிறது. தகுந்த மாப்பிள்ளைக்கு பெண்ணை தானமாக கொடுத்தல் குடும்ப தலைவரின் கடமை பேணும் செயலாக கருதப்படுகிறது. மனுஸ்மிருதி நூலில் 8 விதமான திருமணங்கள் குறிக்கப்பட்டுள்ளன. ஆனால் பிரம்மா அல்லது ராஜசிகா என்னும் திருமணம் மட்டும் வழக்கில் உள்ளது. காதல், மாலை மாற்றுதல் அல்லது மணப்பெண்ணை கடத்தி செல்லுதல் இவற்றால் ஏற்படும் பிற திருமண வகைகள் இந்த கலியுகத்தில் தடை செய்யப்பட்டுள்ளன. முற்காலத்தில் சத்திரியர்கள் அவர்கள் இன்பத்திற்காக பிற உயர்ந்த குடும்பத்தின் இளவரசியை கடத்தி செல்வர். சத்திரியர்களுக்கும் அப்பெண்ணின் குடும்பத்திற்கும் இடையே சண்டை நடைபெறும். பின்னர் கடத்தி சென்றவர் வென்றால் அந்த பெண் அவருக்கு திருமண மூலம் அளிக்கப்படுவார். கிருஷ்ணரும் ருக்மணியை முறையிலேயே மணந்தார்.
அவருடைய சில பிள்ளைகளும் பேரர்களும் கூட கடத்தல் முறை மூலமே மணந்தனர். கிருஷ்ணரின் பேரர்கள் துரியோதனின் பெண்ணை கடத்தியது குரு வம்சத்திற்கும் யது வம்சத்திற்கும் இடையே சண்டை ஏற்பட காரணமாயிற்று. பின்னர் குரு வம்சத்தின் மூத்த தலைவர்களால் இணக்கம் ஏற்பட்டது. அத்தகைய திருமணங்கள் சென்ற யுகங்களில் இருந்தன. ஆனால் இப்போது அவை நிகழ்வதில்லை. ஏனென்றால் சத்திரிய வாழ்வின் தீவிரமான கொள்கைகள் நடைமுறையில் நீக்கப்பட்டு விட்டன. இந்தியா அயல் நாடுகளுக்கு கட்டுப்பட்டு இருந்ததால் அதன் சில சமூக ஒழுங்குமுறைகள் மறைந்து விட்டன. இப்போது புனித நூல்களின்படி ஒவ்வொருவரும் ஒரு சூத்திரரே. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் அவர்களின் மரபு செயல்பாடுகளை மறந்துவிட்டனர். இந்த செயல்பாடுகள் இல்லாத போது அவர்களும் சூத்திரர்கள் எனப்படுவர். கலௌ சூத்திர சம்பவ என்ற புனித நூல்களில் கூறப்பட்டுள்ளது. கலியுகத்தில் ஒவ்வொருவரும் சூத்திரர் போல் இருப்பர். மரபு சமூக பழக்கங்கள் முற்காலத்தில் கடுமையாக பின்பற்ற போதிலும் இந்த யுகத்தில் அவை பின்பற்றப்படுவதில்லை. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ அந்த மாதிரி பலவிதமான திருமண முறைகள் இருக்கு. ஆனா இந்த கலியுகத்துல அதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பிரபுபா சொல்றார். ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த முறைப்படி பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கறது அப்படிங்கிறது கூட ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன் அப்படின்னா முன்னாடிலாம் பெண்ணை பெற்றவங்களுக்கு ஒரே ஒரு கவலை தான் இருக்கும், அந்த பெண்ணுக்கு எப்படி நல்ல முறையில திருமணம் செய்து கொடுக்கறது அப்படிங்கிற ஒரே கவலை தான். சரியான வயது வர்ற வரைக்கும் அந்த பெண்ணை பாதுகாத்து ஒரு நல்ல பையனா பார்த்து அந்த பெண்ணை கைப்பிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கவலை தான் இருக்கும். அதுக்காக அவங்க என்ன செய்தாங்க, தங்களுடைய செல்வத்தை சேர்த்து வச்சாங்க. இன்னும் சொல்லுவாங்கல்ல, வாயை கட்டி வயிற்ற கட்டி இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் வந்து பெண்ணுக்காக சேர்த்து வைக்கிற காலம் எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாம் என்ன பண்றாங்க, நான் தான் நினைப்பேன் 2 ஐடி கம்பெனி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பேன். பையனும் பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கல. நீ எந்த கம்பெனியில வேலை பார்க்குற, நீ எந்த கம்பெனியில வேலை பார்க்குற, 2 ஐடி கம்பெனியும் கடைசியில கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கடைசியில பார்த்தோம் அப்படின்னா நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் மாறி மாறி பாக்குறாங்க. எங்க குடும்பம் நடத்துறாங்க, என்ன பண்றாங்க ஒன்றும் தெரியல. அதை விட மோசமா இருக்கு திருமணமே இல்லாத தவறான உறவு முறைகள்லாம் இன்னைக்கு மோசமா இருக்கு. எந்த பெற்றோரும் அதை பத்திலாம் கவலைப்படுற மாதிரி இன்னைக்கு தெரியல. நகரத்துல எல்லாம் இது ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கிராமங்கள்ல, இன்னும் கொஞ்சம் நகரமாவும் இல்லாம கிராமமாவும் இல்லாம ஒரு நடுத்தரமான நகரங்கள் எல்லாம் வந்து இன்னும் இந்த முறைகள் வழக்கத்துல இருக்கு. நல்ல குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த வழக்கத்துல திருமணம் எல்லாம் செய்து கொடுக்குறாங்க. ஆனா பெரும்பாலும் நம்ம வெளியில பாக்குறது வந்து இந்த மாதிரி முறைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ அந்த நாள்ல அந்த மாதிரி எல்லாம் திருமணம் செய்துக்கிட்டாங்க. நம்ம வந்து மகாபாரதத்துல பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து பீஷ்மர் அம்பாவை கடத்திட்டு வந்ததுனால என்ன ஆச்சு, அந்த இளவரசர் வந்து திருமணம் செய்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் இல்லையா. அப்போ அவங்க பீஷ்மர்ட்டே கேட்டுக்காங்க, நீயா திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு. அவரும் திருமணம் பண்ண மாட்டேன், நான் வந்து நைஷ்டிக பிரம்மச்சரியம் எடுக்கிறதா நான் விரதம் பூண்டிருக்கேன், நான் வந்து சபதம் பண்ணியிருக்கேன், நான் திருமணம் செய்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அந்த ஒரு வார்த்தை, நான் திருமணம் செய்துக்க மாட்டேன், நான் பிரம்மச்சரியம் கடைபிடிக்க போறேங்கிற ஒரு வார்த்தைக்காக அவர் என்ன பண்றார், அதை கடைபிடிக்கிறார். ஆனா அந்த இளவரசனும் உன்னை வந்து பீஷ்மர் கடத்திட்டு போயிட்டாரு, இனிமே நான் உன்னை வந்து திருமணம் செய்துக்க முடியாது. அவர் ஒன்றும் பண்ணல, சும்மா அழைச்சிட்டு போயிருக்காரு, தேர்ல அழைச்சிட்டு போயிருக்காரு. அப்பதான் இப்ப என்னவோ அந்த வண்டிக்கு பின்னாடி உட்காந்து போறாங்களே, 2 வீலர்ல உட்காந்து போறாங்களே, என்னமோ பேர் சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா என்ன ஆகுறது இல்லையா. எல்லாம் வந்து இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிட்டாங்க. முன்னாடி எல்லாம் வந்து கால் டாக்ஸி, ஆட்டோ அந்த மாதிரி இருந்தது. இப்ப 2 வீலர் பின்னாடி யாருன்னே தெரியாது, அவங்க பின்னாடி உட்கார்ந்து போறாங்க. நகரங்கள் எல்லாம் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்திருக்கு. போக்குவரத்து வசதிகள் எல்லாம் வந்திருக்கு. இவ்வளவு டேஞ்சரஸ் இல்லை. ஸோ கன்னிகாதானம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பெரிய அர்த்தம் இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பெண் என்ன பண்ணக்கூடாது, எந்த ஆணையும் கை தொட்டு இந்த மாதிரி பிடிச்சிருக்க கூடாது. முதல்ல ஒரு ஆண் கையில அந்த பெண்ணை வந்து பிடிச்சு கொடுக்குறாங்க. அதுல வந்து நீரை தாரை வார்த்து தானமா வந்து அந்த பெண்ணை கொடுக்குறாங்க. ரொம்ப கஷ்டம். யாம் ஹர்ய பிருஷ்டே குணதங்கிரியா சாபாம் விக்ரீடதீம் கந்துக விக்வலாக்ஷம் விஸ்வாவசீத் நியபதத் ஸ்வாத் விமானாத் விலோக்கிய சம்மோக விமூட சேதாக. ஸோ எப்படி வந்து நாரதர் மூலமா தேவகூதிக்கு கர்தம முனிவரை பத்தி தெரிஞ்சிருக்கோம், அதே மாதிரி கர்தம முனிவருக்கும் தேவகூதியை பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதை வந்து இங்க சொல்றார். சிறந்த கந்தர்வனாகிய விஸ்வபசு தங்கள் பெண் அரண்மனையின் மேல் மாடத்தில் பந்துடன் விளையாடியதை பார்த்த பிறகு மோகத்தால் அறிவு மழுங்கி விமானத்திலிருந்து கீழே விழுந்தான். ஏனென்றால் அவள் கண்கள் அங்கும் இங்கும் அலைந்தன. அவள் கால்களில் மிளர்ந்து
ஓசை எழுப்பிய கொலுசுகளுடன் அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அந்த பெண் அவங்க வீட்டு மாடியில விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அதை வானத்திலேருந்து பார்த்த ஒரு கந்தர்வன் அந்த அழகுல மயங்கி அவருடைய விமானத்திலேருந்து கீழே விழுந்துட்டாராம். சோ அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை வந்து, அப்போ உங்க பெண்ணுடைய அழகுக்கு ஒன்றும் குறைவு கிடையாது, நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ரேவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். பொருளுரை. இந்த காலத்தில் மட்டுமின்றி அந்த நாட்களிலும் வானளாவிய மாடங்கள் இருந்தன என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. இங்கு ஹர்மிய பிருஷ்டே என்னும் சொல்லை நாம் காண்கிறோம். ஹர்மிய என்றால் மிகப்பெரிய மாளிகை என்று பொருள். ஸ்வாத் விமானாத் என்றால் அவனுடைய சொந்த விமானத்திலிருந்து என்று பொருள். தனியார் விமானங்கள் அல்லது திருகு வானூர்திகள் கூட அந்த நாட்களில் இருந்தன என்று உய்த்துணரப்படுகிறது. விஸ்வாவசு எனும் கந்தர்வன் வானில் பறக்கும் பொழுது அரண்மனையின் மேன்மாடத்தில் தேவகூதி பந்துடன் விளையாடுவதை பார்க்க முடிந்தது. பந்து விளையாடுவதும் நடைமுறையில் இருந்தது. ஆனால் பெரிய இடத்து பெண்கள் பொது இடத்தில் விளையாடுவதில்லை. பந்து விளையாடுதல் அம்மாதிரி பிற இன்பங்கள் சாதாரண பெண்களுக்கும் சிறுமியர்களுக்கும் உள்ளதல்ல. தேவகூதியை போன்ற இளவரசிகள் மட்டும் அம்மாதிரி விளையாட்டுகளில் ஈடுபட முடியும். அவள் பறக்கும் விமானத்திலிருந்து பார்க்கப்பட்டாள் என்று இங்கு வர்ணிக்கப்படுகிறது. அரண்மனை மிக உயரமாக இருந்தது என்பது குறிக்கப்படுகிறது. இல்லையேல் ஒருவரால் எவ்வாறு ஆகாய விமானத்திலிருந்து அவளை பார்த்திருக்க முடியும்? கந்தர்வன் விஸ்வாவசு அவள் அழகினாலும் அவள் காலில் அணிந்த கொலுசுகளின் ஒலியாலும் தடுமாறினான். ஒளி, அழகு இவற்றால் பீடிக்கப்பட்டு அவன் கீழே விழுந்தான். அவனது பார்வை அவற்றை கூர்ந்து பார்க்கும் அளவுக்கு மிகவும் தெளிவாக இருந்தது. கர்தம முனிவர் தான் அதனை கேள்வியுற்றபடி இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டுள்ளார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தாம் பிரார்த்தயந்தீம் லலனா லலாம மசேவித ஸ்ரீ சரணா திருஷ்டாம் வத்சா மனோ ருச்சபதஹ ஸ்வசாரம் கோனானு மன்யேத உதோபியாதாம். ஸ்வயம்பு மனுவின் அன்பு மகளும் உத்தானபாதரின் சகோதரியும் பெண்மைக்கு அலிகனடாக விளங்குவோலுமான இவளை எந்த விவேகி வரவேற்க மாட்டான்? அதிர்ஷ்ட தேவதையின் சிறப்பான திருப்பாதங்களை வணங்காதவர்களால் அவளை மணந்தாலும் அவரை மனத்தாலும் உணர இயலாது. ஆகினும் அவள் என் கரம் பற்ற விரும்பி தானாகவே வந்திருக்கிறாள். சோ பெண் ஒன்றும் சாதாரணமான பெண் கிடையாது. எனக்கு தெரியும் உங்களுடைய குடும்ப அந்த பாரம்பரியம், அதெல்லாம் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி தேவகூதி அவர் வந்து புகழ்ந்து சொல்றார். செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கர்தம முனிவர் தேவகூதியின் அழகு மற்றும் தகுதியை பல்வேறுபட்ட வழிகளிலும் போற்றினார். தேவகூதி உண்மையில் அணிகலன் அணிந்த எல்லா பெண்களுக்கும் ஆபரணமாக விளங்குபவள். ஒரு பெண் தன் உடலில் ஆபரணங்கள் அணிவதன் மூலம் அழகானவள் ஆகிறாள். ஆனால் தேவகூதி ஆபரணங்களை விடவும் மிகுந்த அழகு வாய்ந்தவள். அவள் நகைகள் அணிந்த பிறகு அழகிய பெண்களுக்கெல்லாம் ஆபரணமாக கருதப்பட்டாள். தேவர்களும் கந்தர்வர்களும் அவள் அழகால் கவரப்பட்டார்கள். கர்தம முனிவர் சிறந்த முனிவராய் இருப்பினும் மேலுலக கோள்களில் பிறந்து வளர்ந்தவர் அல்லர். ஆனால் மேலுலகிற்கும் வந்த விஸ்வாவசும் தேவகூதியின் அழகால் கவரப்பட்டான் என்று முந்தைய செய்யுளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவளின் சொந்த அழகை தவிர அவள் ஸ்வயம்புவ மனுவின் மகள், மன்னர் உத்தானபாதரின் சகோதரியும் ஆவாள். அப்படிப்பட்ட பெண்ணின் கரத்தை யாரால் கைப்பற்றாமல் மறுக்க முடியும்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதோ பஜிஷ்யே சமயேன சாத்வீம் யாவத் தேஜோபிர்ருயாதாத்மனோ மே அதோ தர்மான் பாரமஹம்ஸ்ய முக்யான் சுக்லப்ரோக்தான் பகுமன்யே பிஹிம்ஸ்ரான். அதனால் நான் இந்த கற்புள்ள பெண்ணை ஒரு நியதியோடு என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். அவள் என் உடலிலிருந்து வரும் விந்துவை பெற்றுக்கொண்ட பிறகு நான் பெரும்பாலான பரிபூர்ண மனிதர்கள் ஏற்றுக்கொண்ட பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்வேன். அதன் செயல்முறை பகவான் விஷ்ணுவால் பலபட பேசப்பட்டுள்ளது. அப்பணி பொறாமைக்கும் அப்பாற்பட்ட சீரிய செயலாகும். கண்டிஷன் போட்டார். இவ்வளவு நேரம் புகழ்ந்து சொன்னார். இப்ப என்ன கண்டிஷன் போட்டார்? ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன், தொடர்ந்து கிரகஸ்த வாழ்க்கையில இருக்க மாட்டேன், நான் சந்நியாசம் ஏற்றுக்கொள்வேன். இது வந்து யார் எனக்கு கொடுத்த கட்டளை? பகவான் கொடுத்திருக்கிற கட்டளை. சோ நீங்க சுயம்புவ மனு இந்த உலகத்தையே நீங்க ஆட்சி செய்யலாம், அது பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. யார் எனக்கு தலைவர்? பகவான் தான் என்னுடைய தலைவர். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் நான் ஃபாலோ பண்ண போறேன். அதனால திருமணம் முடிஞ்சு ஒரு குழந்தைக்கு அப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன், தொடர்ந்து கிரகஸ்த வாழ்க்கையில நான்
ஈடுபட மாட்டேன். இதுக்கு சம்மதம்னா நீங்க திருமணம் செய்து கொடுக்கலாம். கண்டிஷன் கொடுத்த, ஏமாத்தல, பாதியில விட்டுட்டு போகல. ஆரம்பத்திலே என்ன சொல்லிட்டார், நான் வந்து சன்னியாசம் ஏத்துக்குவேன் அப்படிங்கிறத தெளிவா உறுதியா இங்க வந்து சொல்லிட்டார். சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு நன்றி. கர்தவ முனிவர் மிகவும் அழகிய மனைவியை அடைய விரும்பி அந்த ஆசையை மன்னர் சுயம்புவ மனைவிடம் வெளிவிட்டார். மன்னரின் மகளை மணக்க இசைந்தார். கர்தவ முனிவர் பிரம்மச்சாரியாக முழு துறவை ஆசிரமங்களில் பயிற்சி செய்தவர். அவர் திருமணம் செய்து கொள்ள விரும்பினாலும் கூட அவர் தன் வாழ்நாள் முழுவதும் குடும்ப தலைவராக இருக்க விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் மனித வாழ்வின் வேத தத்துவங்களை கற்றுணர்ந்தவர். வேத தத்துவங்களின் படி வாழ்வின் முதல் பதி நன்னடத்தை மற்றும் ஆன்மீக தகுதிகளின் வளர்ச்சிக்காக பிரம்மச்சரியத்தில் பயன்படுத்த வேண்டும். வாழ்வில் அடுத்த பகுதியில் ஒருவர் ஒரு மனைவியை ஏற்றுக்கொண்டு குழந்தைகளை பெறலாம். ஆனால் ஒருவர் பூனைகள் நாய்களைப் போல குழந்தைகளை பெறக்கூடாது. கர்தம முனிவர் பரமபுருஷ பகவானின் ஒளி வீச்சினை போன்ற சிறந்த ஒரு குழந்தையை பெற விரும்பினார். ஒருவர் விஷ்ணுவின் கடமைகளை ஆற்றக்கூடிய குழந்தைகளை பெறுதல் வேண்டும். இல்லையேல் குழந்தைகள் பெற அவசியமில்லை. நல்ல தந்தையிடமிருந்து இருவித குழந்தைகள் பிறக்கின்றனர். ஒருவர் கிருஷ்ணர் பற்றிய உணர்வு நிலையை கற்றால் அவர் இந்த வாழ்விலேயே மாயையின் பிடியிலிருந்து விடுபட முடியும். மற்றவர் பரமபுருஷ பகவானின் பிரதிபலனை போல வாழ்வின் முடிவான குறிக்கோளை உலகுக்கு கற்பிக்கிறார். பின்னால் வரும் அதிகாரங்களில் வர்ணிக்கப்படுவது போல கர்தவ முனிவர் இம்மாதிரி ஒரு குழந்தை பெற்றார். கபிலர் என்னும் அம்மகவு சாங்கிய தத்துவத்தை விளக்கிய பரமபுருஷ பகவானின் அவதாரமாகும். சிறந்த குடும்ப தலைவர்கள் பகவானிடம் அவர் பிரதிநிதியை அனுப்பும்படி வேண்டுகின்றனர். அதனால் மனித சமுதாயத்தின் நற்செயல்கள் நிகழும். குழந்தையினை பெற இதுவும் ஒரு காரணமாகும். மற்றொரு காரணம் என்னவென்றால் உயர்ந்த அறிவாளி பெற்ற ஒரு குழந்தையை கிருஷ்ணரின் உணர்வு நிலையில் பயிற்றுவிக்க முடியும். அதனால் அக்குழந்தை இந்த துயரம் மிகுந்த உலகில் மீண்டும் பிற்படுத்த வேண்டியதில்லை. பெற்றோர் தங்களுக்கு பிறந்த குழந்தையின் மீண்டும் தாயின் கருப்பையை அடையா வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவர் வாழ்வில் ஒரு குழந்தையை வீடு பேற்றிற்காக பயிற்றுவித்தால் அன்றி திருமணம் செய்து கொள்ளவோ அல்லது குழந்தைகள் பெறவோ அவசியமில்லை. மனித சமுதாயம் பூனைகள் நாய்களைப் போல சமுதாய ஒழுங்கை தொல்லைப்படுத்த குழந்தைகளை உருவாக்கினால் பின்னர் கலியுகத்தில் இருப்பதை போல் உலகம் நரகமாகிவிடும். இந்த யுகத்தில் பெற்றோர்களோ குழந்தைகளோ முறையாக பயிற்றுவிக்கப்படுவதில்லை. இருவரும் விலங்கு தன்மையுடையவர்களாக உண்டு உறங்கி புணர்ந்து தற்காத்து புலன் திருப்தி செய்து கொள்கின்றனர். சமூக வாழ்வில் இந்த ஒழுங்கினம் மனித சமுதாயத்திற்கு அமைதியை கொண்டு வர இயலாது. கர்தம முனிவர் தன் வாழ்நாள் முழுவதும் தேவகூதியுடன் தொடர்பு கொள்ள முடியாது என்று முன்பே விளக்குகிறார். அவர் ஒரு குழந்தை பெறும் வரையே அவர் அவளுடன் தொடர்பு கொள்வார். சொல்ல போனால் வாழ்வில் புணர்ச்சி என்பது ஒரு நல்ல குழந்தையை உருவாக்க பயன்படுத்த வேண்டுமே அன்றி பிற நோக்கத்திற்காக பயன்படக்கூடாது. மனித வாழ்வு முழு பக்தியுடன் பகவானின் தொண்டிற்காக உள்ளது. இதுவே சைத்தன்ய மகாபிரபுவின் தத்துவமாகும். ஒரு நல்ல குழந்தையை உருவாக்க அவர் கடமையை நிறைவேற்றிய பிறகு அவர் சந்நியாசம் மேற்கொண்டு முழுமையான பரமஹம்ச நிலையில் ஈடுபட வேண்டும். பரமஹம்சம் என்பது வாழ்வில் மிகவும் முழுமையான நிலையை குறிக்கும். சந்நியாச வாழ்வில் 4 நிலைகள் உள்ளன. பரமஹம்ச என்பது உயர்ந்த முறையாகும். சான்றாக ஸ்ரீமத் பாகவதம் பரமஹம்ச சம்ஹிதா என்று அழைக்கப்படுகிறது. இது மனித உயிர்களின் உயர்ந்த பிரிவுக்கான மகாகாவியம் ஆகும். பரமஹம்சம் என்றால் பொறாமையிலிருந்து விடுபட்டது. பிற நிலைகளில் வாழ்வில் குடும்ப தலைவர் நிலையிலும் போட்டியும் பொறாமையும் உண்டு. ஆனால் பரமஹம்ச நிலையில் மனித உயிரின் செயல்பாடுகள் முழுமையாக கிருஷ்ணர் பற்றிய உணர்வில் அல்லது பக்தி தொண்டில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதால் பொறாமைக்கு இடமில்லை. கர்தம முனிவரை போன்றே அதே முறையில் 100 ஆண்டுகளுக்கு முன் தாகூர பக்தி வினோதரும் சைத்தன்ய மகாபிரபுவின் தத்துவம் மற்றும் பாடங்களை முழுமையாக பரப்ப ஒரு குழந்தையை பெற விரும்பினார். பகவானிடம் அவருடைய வேண்டுதல்களால் அவர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜாவை தன் மகனாக பெற்றார். அவர் தற்போது சைத்தன்ய பிரபுவின் தத்துவத்தை தன் உண்மையான சீடர்கள் மூலம் உலகமெங்கும் பரப்பி வருகிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது புலனின்பத்துக்காக கிடையாது. ரொம்ப தெளிவா இங்க சொல்லப்படுது இல்லையா? ஆனா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க புலனின்பத்துக்கானது அப்படிங்கிற மாதிரி இன்றைய சமுதாயம் அந்த மாதிரியான ஒரு மனோபாவத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. முன்னெல்லாம் கொஞ்சமாவது அந்த இது இருந்தது. இன்னைக்கு அது எல்லாமே அடிச்சு தூளாக்கிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒன்லி புலனின்பம் புலனின்பம் புலனின்பம். பணம் இருக்கணும், அனுபவிக்கணும், அது மட்டும்தான் இன்னைக்கு குறிக்கோளா இருக்கு. ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? பகவான் என்ன சொன்னார்? 9 பெண் குழந்தைகள் பிறப்பாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் நான் திரும்ப போயிடுவேன்னு சொல்றேன், நான் சன்னியாசம் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
ஆண் குழந்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 9 பெண் குழந்தைகள் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கபிலர் பிறக்கிறார். 10வது குழந்தையாத்தான் கபிலர் பிறக்கிறார். சோ 9 பெண் குழந்தைகள் பிறந்த உடனேயே கர்தமர் கிளம்பிடுறார். அப்பதான் தேவகூதி ஞாபகப்படுத்துறாங்க, இல்ல இல்ல நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, ஒரு மகன் பிறக்கிற வரைக்கும் இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு மகன் பிறந்ததுக்கு அப்புறம் கர்தம முனிவர் கிளம்பி போயிடுறார். சோ அதனால நல்ல ஒரு சந்ததிகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு கிரகஸ்த ஆசிரமத்துக்கு இருக்கு. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், கிரகஸ்த ஆசிரமங்கிறது புலனின்பத்துக்காக கிடையாது. நல்ல சந்ததிகளை உற்பத்தி செய்ய வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. ரோபா சொல்றாரு பாருங்க, பக்தி வினோத் தாக்கூரார் அவர் பெரிய கிரகஸ்தர், பெரிய குடும்பம், அவருக்கு 14 குழந்தைகள். அவர் பிரார்த்தனை பண்றார் பகவான் கிட்ட, சைத்தன்ய மகாபிரபுடைய போதனைகளை பரப்பக்கூடிய ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரார்த்தனை பண்றார். சோ அப்பதான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தான் அந்த குழந்தை அப்படிங்கிறது ரத யாத்திரையின் போது உறுதி செய்யப்படுது. தேர் நகரவே இல்லை, ஜெகநாதர் நகரவே இல்லை. பக்தி வினோத் தாக்கூரார் வீட்டு வாசலே நிக்கிறார் ஜெகநாதர். அப்போ அவருடைய மனைவி பாக்குறாங்க, என்னது தேர் நகரவே இல்லையே அப்படின்னு சொல்லி அப்ப பிறந்த குழந்தைய கொண்டு போய் அந்த ஜெகநாதருடைய தேர் கீழே போடும்போது ஜெகநாதருடைய கழுத்துல இருந்து மாலை குழந்தை மேல விழுது. அப்போ உறுதியாச்சு, சரி இந்த குழந்தைதான் இந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சார பணியை செய்ய போறார். இல்ல பிரபுபாதருடைய மனோபாவம், பிரபுபாதருடைய அந்த எளிமை எல்லாத்தையும் நம்ம கடைசி இந்த 4 லைன்ல பார்க்கலாம். அவர் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றார், நான் பண்றேன்னு சொல்லல. என்ன சொல்றார், என்னுடைய குரு மகாராஜர் தன்னுடைய சிஷ்யர்கள் மூலமா இந்த பிரச்சாரத்தை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லிருக்கலாம்ல டைரக்டா, அவர் சொன்னதை நான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எழுதிருக்கலாம்ல. நம்மளா இருந்தா அப்படி கால் தூக்கி விட்டு போல, நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ரோபா என்ன சொல்றார், என்னுடைய ஆன்மீக குரு அவருடைய வேண்டுதலால் அவர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜாவை தன் மகனாக பெற்றார். அவர் தற்பொழுது சைத்தன்ய மகாபிரபுவின் தத்துவத்தை தன் உண்மையான செய்தர்கள் மூலம் உலகெங்கும் பரப்பி வருகிறார். சோ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தான் பிரச்சாரம் பண்றாரு இன்னைக்கு சொல்றார் பிரபுபாதர், நான் பண்றேன்னு சொல்லல. என்ன ஒரு குரு பக்தி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ அதனால கிரகஸ்த வாழ்க்கை அப்படிங்கிறது பொறுப்புள்ள வாழ்க்கை. நாம இனிமே என்ன பண்ணணும், சரி நம்ம எல்லாம் குழந்தையெல்லாம் பெற்று முடிச்சாச்சு. சில பேர் இப்பதான் திருமணம் ஆகாதவங்களும் இருக்கலாம், ஆனவங்க இருக்கலாம், குழந்தை பெற்றவங்க இருக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி கடைபிடிக்கிறது? எனக்கு ஆக்சுவலா கிருஷ்ண பக்திக்கு வந்த உடனே இந்த மாதிரி தோணுச்சு, நாம இந்த மாதிரி எல்லாம் ஜபம் எல்லாம் பண்ணி குழந்தைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள இல்லையே, என்ன செய்யறது அப்படின்னு. அப்போ எனக்கு சொல்லி கொடுத்த அந்த பிரபு சொன்னார், கௌர்ணி தாய் தான் உங்க குழந்தை, கௌர்ணி தாய் நீங்க குழந்தை மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். இது சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப என்ன அர்த்தம், முழுமையா பக்தி சேவையில ஈடுபடுங்க, வேற எந்த எண்ணமும் வச்சுக்காதீங்க அப்படின்னு அந்த உபதேசம். இந்த மாதிரி நாம ஒவ்வொருத்தரும் அதை கடைபிடிக்கணும். பகவானே நம்ம அவர்களுடைய சேவை மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நாம தீர்மானம் பண்ணணும். அதுக்கப்புறம் பொறுப்பு, கிரகஸ்தரா இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பொறுப்பு என்ன இருக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு இதை நம்ம சொல்லி கொடுக்கலாம், அடுத்த தலைமுறைக்கு நாம இதை கொண்டு போய் சேர்க்கலாம். அது நம்மளுடைய கடமை. எப்படி நம்ம தவறா அவங்கள வளர்த்தோமோ சரியா வளர்க்க வேண்டிய பொறுப்பு இப்ப நம்ம கிட்ட இருக்கு. சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்றது இல்லை, கேட்க மாட்டாங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாம இருக்காங்க. அது பண்ணக்கூடாது. சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. எப்படி நம்ம தவறா வளர்த்தோம், நீ சினிமா பாரு, நீ அதை பண்ணு, இதை பண்ணு, நீ அதை அனுபவி, இதை அனுபவி அப்படின்னு சொல்லி நாம தானே அவங்களை தப்பா வளர்த்தோம். கிருஷ்ணரை பத்தி சொல்லி கொடுக்காம வளர்த்தது யாரு, நம்ம தானே. ப்ரோபா பொருள் சொல்ற, நான் சொல்லலப்பா, இதெல்லாம் ப்ரோபா சொல்றேன். பெற்றோருக்கும் தெரியல, குழந்தைகளுக்கும் தெரியல அப்படின்னு சொல்ற. அப்போ அது நம்மளுடைய தவறு, பெற்றோர்களுடைய நம்மளுடைய தவறு. அந்த தவறு நாம என்ன பண்ணணும், எப்படியாவது சரி பண்ணணும். நம்ம ஒத்துக்கணும், எஸ் நாங்க உங்களை சரியா வளர்க்கல, எங்களுக்கு தெரியல, கிருஷ்ண பக்தி தான் உயர்ந்ததுன்னு தெரியல, இப்ப தெரிஞ்சிருக்கு, உங்களை பயிற்சி பண்ண சொல்லி நாங்க சொல்றோம் அப்படிங்கறத நம்ம சொல்லிடணும். அவங்க பண்றாங்க பண்ணல அது அவங்களுடைய விருப்பம். ஆனா சொல்லாம இருந்தோம் அப்படின்னா அது நம்முடைய தவறு. அவங்களுக்கு அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ அது அவங்களுடைய விருப்பம். அதை நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீ இதை பண்ணாதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில டிவோட்டிஸ் இருக்காங்க, காலம்பரை நமக்கு பிரசாதம் வேணா நீ சாண்டிங் பண்ணாதான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் போட்டு என்ன பண்ண முடியாது, ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வேணா ஒர்க் அவுட் ஆகலாம். சில பேருக்கு அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க் அவுட் ஆகலாம், சில பேருக்கு சாஃப்டா சொன்னா ஒர்க் அவுட் ஆகலாம், சில பேருக்கு சில டிவோட்டிஸை ஃப்ரெண்ட்ஸா இன்ட்ரோடியூஸ் பண்ணா ஒர்க் அவுட் ஆகலாம். யாருக்கு எப்படி அந்த கிருஷ்ண பக்தி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல பார்த்துக்கிட்டே இருந்து இப்பெல்லாம் பிடிக்காம திடீர்னு அந்த குழந்தைங்க பெருசாகி திருமணம் எல்லாம் ஆகி அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அப்ப அவங்க கிருஷ்ண பக்தியை ஏத்துக்கலாம். ஏதோ ஒரு நாள்ல அது நடக்கும்.
ஆனா நம்மளுடைய கடமை என்ன, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த மாதிரி வாழலாம், தூய்மையாவும் நம்ம வாழலாம், நம்ம இந்த மாதிரி பாவம் செஞ்சுதான் வாழணும்னு அவசியம் கிடையாது, தூய்மையான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும், அது சாத்தியம்தான், அது ரொம்ப சந்தோஷமானது அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். யதோ பவத் விஸ்வமிதம் விசித்ரம் சங்கஸ்தாஸ்யதே யத்ர ச வாவதிஷ்டதே பிரஜாபதீனாம் பதிரேஷ மஹ்யம் பரம் ரமானம் பகவானனந்தக. எனக்கு மிகவும் உயர்ந்த அதிகாரி, எல்லையற்ற பரம்பொருளாகிய பகவான் ஆவார். அவரிடமிருந்து இந்த அற்புதமான உலக படைப்பு தோன்றியது. அவரிடமே அதன் ஆக்கமும் அழிவும் உள்ளது. இந்த உலகில் வாழும் உயிர் பொருள்களை உருவாக்குபவர்களான எல்லா பிரஜாபதிகளுக்கும் அவர் முழுமுதற் காரணம் ஆவார். சோ அவர் தான் எனக்கு அல்டிமேட். அதனால அவர் சொன்னபடிதான் நான் வந்து கேட்க போறேன். அதனால நான் சன்னியாசம் ஏத்துக்குவேன் அப்படிங்கறத சொல்றேன். மீனாக்கே மாதாஜி படிக்கிறீங்களா? ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கர்த்தம முனிவர் அவர் தந்தையான பிரஜாபதியால் குழந்தைகளை உருவாக்க கட்டளையிட்டார். படைப்பில் தொடக்கத்தில் பிரஜாபதிகள் மிகப்பெரிய அண்டத்தின் கேள்விகளில் கோள்களில் வசிப்பதற்கு ஏற்ப பெரிய மக்கள் தொகையை உருவாக்குவதற்கு இருந்தனர். ஆனால் கர்த்தம முனிவரின் தந்தை பிரஜாபதியாக இருந்த போதிலும் தனது மகனாய கர்த்தமர் குழந்தைகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று விரும்பிய போதிலும் உண்மையில் அவரது தோற்றமும் தொடக்கமும் பரமபுருஷ பகவானாகிய விஷ்ணுவே ஆவார். ஏனென்றால் விஷ்ணு எல்லாவற்றுக்கும் முதலானவர் என்று கர்த்தம முனிவர் கூறினார். அவர் இந்த அண்டத்தின் உண்மையான படைப்பாளர். விஷ்ணுவாகிய அவர் உண்மையான பாதுகாப்பாளர். எல்லாம் நிர்மூலமாகும் போது எல்லாம் அவரிடம்தான் நிலை பெறுகின்றன. அதுவே ஸ்ரீமத் பாகவதத்தின் முடிவரையே ஆகும். படைத்தலுக்கும் காத்தலுக்கும் அழித்தலுக்கும் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வர் சிவன் என்ற 3 தெய்வங்கள் உள்ளன. ஆனால் பிரம்மனும் மகேஸ்வரரும் விஷ்ணுவின் பண்பு சார்ந்த விரிவு ஆவார்கள். விஷ்ணு நடுநாயகம் ஆவார். அதனால் விஷ்ணுவானவர் பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். அவரை தவிர யாராலும் முழு படைப்பையும் பாதுகாக்க இயலாது. எண்ணிலடங்கா தேவைகள் உள்ளன. விஷ்ணுவை தவிர யாராலும் எண்ணிலடங்கா வாழும் உயிர்களின் எண்ணற்ற வேண்டுகோள்களை நிறைவேற்ற இயலாது. பிரம்மன் படைப்பதற்கு கட்டளையிடப்பட்டார். சிவன் அழிப்பதற்கு கட்டளையிடப்பட்டார். இடைப்பட்ட காக்கும் வேட்டை விஷ்ணுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தன் முன்னேறிய ஆன்மீக வாழ்வின் ஆற்றலால் விஷ்ணுவே பரமபுருஷ பகவான். அவரே தனது வணங்க தகுந்த தெய்வம் என்று கர்த்தமர் நன்கு அறிந்திருந்தார். விஷ்ணுவின் விருப்பங்களை கர்த்தம முனிவரின் கடமையாயிற்று. வேறு எதுவும் இல்லை. அவர் நிறைய குழந்தைகள் பெற தயாராக இல்லை. விஷ்ணுவின் வைணவ சமயத்தை பரப்பும் ஒரே ஒரு குழந்தை மட்டும் பெற விரும்பினார். பகவத்கீதையில் குறிப்பிட்டுள்ளது போல மத கொள்கைகள் எப்போதெல்லாம் முரண்பாடு இருக்கிறதோ பகவான் பூமியின் மேற்பரப்புக்கு இறங்கி வந்து மத கொள்கைகளை காப்பாற்றி அயவர்களை அழிக்கிறார். திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெறுதல் என்பது தான் பிறந்துள்ள குடும்பத்தின் கடனை தீர்த்தல் என்று கருதப்படுகிறது. குழந்தை பிறந்தவுடனேயே அதன் மீது திணிக்கப்படும் சுமைகள் பல உள்ளன. ஒருவர் பிறந்த குடும்பத்திற்கும் தெய்வங்களுக்கும் பித்ருக்களுக்கும் ரிஷிகள் முதலியோருக்கும் கடன்கள் உண்டு. ஆனால் யாராவது உண்மையில் வழிபடத்தக்க பரமபுருஷ பகவானின் தொண்டில் மட்டும் ஈடுபட்டால் பிற கடன்களை தீர்க்க முயற்சி செய்யாமலே எல்லா கடமை பொறுப்புகளிலிருந்தும் விடுபடுவார். கர்த்தம முனிவர் தன் வாழ்வை பரமஹம்ச அறிவை பகவானின் தொண்டனாகவே கழிக்க விரும்பினார். இந்த அண்டத்தில் காலி இடங்களை நிரப்புவதற்கென்று எண்ணற்ற குழந்தைகள் பெற அவர் விரும்பவில்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆக பிரஜாபதியான பிரம்மா அவருக்கு இந்த கட்டளை கொடுத்திருந்தாலும் அவர் பகவானுடைய கட்டளையைத்தான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார். அதுவும் ஒரு குழந்தை. அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா இருக்கணும், பகவத் பக்தியை பிரச்சாரம் செய்யக்கூடிய குழந்தையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் வந்து சொல்றார். ஏற்கனவே பகவான் சொல்லியிருக்கார், நானே வந்து உங்களுக்கு மகனா பிறப்பேன் அப்படிங்கறதே அவர் வந்து சொல்லியிருக்கார் இல்லையா. சோ அதனால அது வரைக்கும் தான் நான் இருப்பேன் இதர வாழ்க்கையில, அதுக்கப்புறம் நான் வந்து சன்னியாசம் ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கறத சொல்றார். மைத்ரேய உவாச்ச ச உக்ரதன்வன் நியதோ வா பபாஷே ஆசீச்ச தூஷ்ணீம் அரவிந்தநாபம் தியோ பக்ருணனன் ஸ்மிதசோபி தேன முகேன சேதோ லுலுபே தேவஹூத்யாக. ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், ஓ சிறந்த வீரரான விதுரரே, கர்தம முனிவர் இவ்வளவுதான் கூறினார். பின்னர் மௌனமானார். நாபியில் தாமரை உள்ள அவரின் வணங்கத்தக்க பகவான் விஷ்ணுவை பற்றி நினைத்தார். அவர் மௌனமாக சிரித்த போது அவர் முகம் சிறந்த முனிவரை
தியானிக்க தொடங்கிய தேவஹூதியின் மனதை பற்றி கொண்டது. சோ கர்தம முனிவர் அதோட தான் பேசுறத நிறுத்திக்கிறார். அவ்வளவுதான், அவர் சொல்ல வந்ததை சொல்லிட்டார், கண்டிஷன்லாம் சொல்லிட்டார். இதுக்கப்புறம் திருமணம் செய்து கொடுக்கறதா வேண்டாமா அப்படிங்கறத யார் முடிவு செய்யணும்? அவங்கதான் முடிவு செய்யணும் இல்லையா? அதனால அதோட அவர் மௌனமாயிட்டார். என்ன முடிவு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கர்தம முனிவர் கிருஷ்ணர் பற்றிய உணர்வில் ஆழ்ந்திருப்பதாக தோன்றுகிறது. ஏனென்றால் அவர் மௌனமானவுடன் பகவான் விஷ்ணுவை நினைக்க தொடங்கினார். அதுவே கிருஷ்ணர் பற்றிய உணர்வின் வழியாகும். தூய பக்தர்கள் கிருஷ்ணரின் நினைவில் ஆழ்ந்திருப்பதால் அவர்களுக்கு வேறு எதிலும் ஈடுபாடு இல்லை. அவர்கள் வேறு ஒன்றை நினைத்து அல்லது செயல்படுவதாக தெரிந்தாலும் அவர்கள் எப்பொழுதும் கிருஷ்ணரையே நினைக்கிறார்கள். கிருஷ்ணர் பற்றிய உணர்வில் இருப்பவரின் புன்சிரிப்பு மிகவும் கவர்ச்சியானது. வெறும் புன்சிரிப்பின் மூலமே அவர் பல ஆர்வலர்கள், சீடர்கள், பின்பற்றுவர்களை வெற்றி கொள்கிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. சில பிரபுபாதுடைய புன்னகை அந்த மாதிரியானது. சில பிரபுபாதுடைய புன்னகையை பார்த்தே நிறைய பேர் என்ன ஆயிருக்காங்க, கிருஷ்ண பக்தியை ஏத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பக்தர்கள் அவங்களுடைய மலர்ச்சியான முகத்தை பார்த்தே கிருஷ்ண பக்தினா இவ்வளவு சந்தோஷமானதா அப்படின்னு சொல்லி பக்தர்கள் ஆனவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ரொம்ப அதுல ஃபேமஸா இருக்கிறவர் வந்து ரத யாத்திரையை முதல்ல பிரபுபாதற்காக நடத்தி கொடுத்தவர் ஜெயானந்த் பிரபு அப்படின்னு சொல்லி. ஜெயானந்த் பிரபுவோடைய முகத்தை பார்த்தே நிறைய பேர் பக்தர்கள் ஆயிருக்காங்க. அவருடைய புன்னகையை பார்த்தே நிறைய பேர் பக்தர்கள் ஆயிருக்காங்க. ஜெயானந்த் பிரபு ஒரு ரொம்ப எளிமையான சேவைகளை செய்வார். இன்னும் சொல்ல போனா அந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்றது, கார்பேஜ் எல்லாம் கிளீன் பண்றது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பார். ஆனா அவருடைய முகம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. அப்ப பாக்குறவங்க நினைப்பாங்களா, இந்த கார்பேஜ் கிளீன் பண்றவரே இங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னா இவங்களுக்கு எல்லாம் தலைவரா இருக்கக்கூடியவர் எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன மாதிரி சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க, அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ நம்ம அவருடைய லைஃப் ஹிஸ்டரியில பார்க்கலாம். இவ்வளவு சந்தோஷம் கிருஷ்ண பக்தர்களுடைய முகத்துல வந்து தெரியும். சரி, இப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி, என்னையும் சேர்த்துக்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னாக்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சரியா, இப்போ பொண்ணு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியாது, கண்டிஷன் போட்டாச்சு. அப்போ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நாம எதை பத்தி சிந்திப்போம்? கிருஷ்ணரை சிந்திப்போமா, இல்லைன்னா நம்ம வேற என்ன சிந்திப்போம்? மேரேஜ் எப்படி நடத்துறது, குழந்தை பிறந்த உடனே விட்டுட்டு நான் பாட்டும் சன்னியாசமா போயிடுவேன்னு சொல்றாரு. நம்ம பொண்ணு எப்படி குழந்தைய வளர்ப்பான்னு அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. நான் அவங்கள கேட்கல, அவங்க பேரண்ட்ஸ் பத்தி கேட்கல. நம்முடைய மனநிலை. கர்தம முனிவர் உடனே கிருஷ்ணரை நினைக்க ஆரம்பிச்சிட்டார். நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்ப கேஸ் தீர்ந்து போச்சு சரிங்களா, நீங்க போன் பண்றீங்க, உங்க போன் எடுக்கல, கல்யாணம் எல்லாம் விட்டுருங்க, கேஸ் தீர்ந்து போச்சு, இப்ப நீங்க சமைக்கணும், போன் பண்றீங்க, அவரு போன் எடுக்கல, வந்து கனெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கல, அப்ப நீங்க உடனே கிருஷ்ணனை நினைக்க முடியுமா? நம்ம திட்டுவோம் மாதாஜி, என்னென்னமோ தோடும் நமக்கு, என்ன பண்றது தெரியலேன்னு ஒரே ஏதோ சிந்தனைகள் நமக்குள்ள போயிட்டே உள்ள வித்தியாசம். நம்மளால உடனே எல்லாம் கிருஷ்ணர் எல்லாம் தியானம் பண்ணலாம் முடியாது. பண்ணும்போதே மனசு எங்கெங்கயோ போகுது. அப்படி இருக்கும்போது பிரச்சனையில எப்படி நம்ம கிருஷ்ணரை நினைப்போம்? ஆனா இங்க கர்தம முனிவர் பாருங்க, கவலையே விடல, நான் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. அப்புறம் உடனே அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார், கிருஷ்ணரை வந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனிமே பகவான் பார்த்து என்ன வழி விடுறாரோ அதை வந்து அவர் வந்து ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்டார் அப்படின்னு அர்த்தம். சோனு ஜ்ஞாத்வா வியவசிதம் மஹிஷ்யா துஹிதுஹு ஸ்புடம் தஸ்மை குணகனாத்யாய ததௌ துல்யாம் பிரகர்ஷிதஹ. மொழிபெயர்ப்பு. குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்க முடியுமா? உங்க லைன் எப்படி இருக்கு? படிக்கணும் மாதாஜி, நல்லா இருக்கு. மொழிபெயர்ப்பு படிங்க. ராணி. மொழிபெயர்ப்பு. ராணியின் முடிவை குற்றம் இல்லாமல் தொடர்ந்து கொண்ட பிறகு, தேவஹூதியின் முடிவை தெரிந்து கொண்ட பிறகு, மன்னர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர் மகளை நல்ல குணங்களில் எல்லாம் அவளுக்கு சமமாக இருந்த முனிவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தன்னுடைய மனைவியையும் கேட்டுக்கிட்டார், சத்தரூபாவையும் கேட்டுக்கிட்டார், தேவஹூதியையும் கேட்டுக்கிட்டார். நம்ம கண்டிஷன்லாம் ஓகேவா? அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து என்னப்பா இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா வந்து நிக்க கூடாது, எல்லாம் ஓகேயா, இப்பயே நீ வந்து நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணிக்கோ,
அப்படின்னு அவங்களுக்கு டைம் எல்லாம் கொடுத்து 2 பேரும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணியாச்சு, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சதுரூபா மகாராஜி பாரி பர்ஹத் மகாத்தனான் தம்பத்யோகு பரித்தாத் பிரியத்யா பூஷா வாசக பரிச்சதான். ராணி சதரூபா மணமக்களுக்கும் மணமகனுக்கும் அந்த வேலைக்கு தகுந்தவாறு நகைகள், ஆடைகள் மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் போன்ற மிகவும் விலை உயர்ந்த பரிசுகளை அன்புடன் கொடுத்தாள். ஸோ அடுத்தது இந்த மாதிரி சீரெல்லாம் கொடுத்து சதரூபா அவங்க அம்மா இல்லையா, பெண்ணுடைய தாய், அவங்க என்னென்ன செய்யணுமோ தன் பெண்ணுக்கு குறைவில்லாம எல்லாத்தையும் செய்து இந்த திருமணத்தை செய்து கொடுக்குறாங்க. அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஒருவரின் பெண்ணை வரதட்சணையுடன் தானமாக கொடுக்கும் வழக்கம் இன்னும் இந்தியாவில் உள்ளது. பெண்ணின் தந்தையின் நிலையை பொறுத்து பரிசுகள் தரப்படுகின்றன. பாரி பர்ஹான் மகாதனான் என்றால் திருமணத்தின் போது மணமகனுக்கு பரிசளிக்கப்படும் பரிசுகள் என்று பொருள்படும். இங்கு மகாதனான் என்பது ஒரு மகாராணிக்கு வரதட்சணையாக தகுந்த சிறந்த விலையுயர்ந்த பரிசுகள் என்று பொருள். பூஷா வாச பரிச்சதான் என்னும் சொற்களும் இங்கு தோன்றுகின்றன. பூஷா என்றால் நகைகள், வாச என்றால் ஆடை, பரிச்சதான் என்றால் பல்வேறு வீட்டு பொருட்கள் என்று பொருள். இதுவரை பிரம்மச்சாரியாக துறவரத்தை கடைபிடித்த கர்தம முனிவருக்கு ஒரு மகாராணியின் மகளின் திருமணத்திற்கு தகுந்த எல்லா பொருட்களும் பரிசாக அளிக்கப்பட்டன. மணமகளாகிய தேவகூதி உயர்ந்த ஆடை ஆபரணங்களுடன் விளங்கினாள். இந்த விதத்தில் கர்தம முனிவர் முழு பொருள் வளத்துடன் தகுந்த மனைவியுடன் திருமணம் செய்து வைக்கப்பட்டு இல்லற வாழ்வுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அளிக்கப் பெற்றார். திருமணத்தில் வேத வழியில் இம்மாதிரி வரதட்சணை பெண்ணின் தந்தையால் மணமகனுக்கு இன்னும் தரப்படுகிறது. ஏழ்மை நாடான இந்தியாவிலும் 100 ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் வரதட்சணையாக செலவழிக்கப்படும் திருமணங்கள் உள்ளன. சிலர் நிரூபிக்க முயல்வது போல் வரதட்சணை முறைகேடானதல்ல. வரதட்சணை என்பது நல்லெண்ணத்தை காட்ட தந்தையால் மகளுக்கு தரப்படும் பரிசாகும். இது கட்டாயமானது. அரிய நிகழ்ச்சிகளில் தந்தையால் வரதட்சணை தர இயலாத போது அவர் ஒரு பழமும் பூவுமாவது தர வேண்டும் என்பது விதி. பகவத்கீதையில் குறிப்பிட்டுள்ளது போல் பகவானும் ஒரு பழம் ஒரு பூவாலும் மகிழ்ச்சி அடைய முடியும். மணமகனின் திருப்திக்காக பண தட்டுப்பாடு ஏற்பட்ட பிற வழிகளால் வரதட்சணை சேர்த்து தர இயலாத போது ஒருவர் பழமும் பூவும் தரலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதா. ஹரே கிருஷ்ணா. சோ பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன முடியுதோ அதை அன்போட நம்ம கொடுக்கணும், அன்போட அதை நாம ஏத்துக்கணும். டிமாண்ட் அப்படிங்கிறது தான் என்னது தவறு. ஆனா அதனால வரதட்சணையே தவறுலாம் கிடையாது. அந்த நாள்ல எல்லாம் இது கொடுக்கப்பட்டது, இன்னைக்கும் கொடுக்கப்படுது. ஆனா டிமாண்ட் பண்ணக்கூடாது. நான் இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி வாங்கக்கூடாது. அன்போட என்ன கொடுக்குறாங்களோ அதை நாம ஏத்துக்கணும். பிரத்தாம் துஹிதரம் சம்ராட் சத்ருஷாய கதவ்யதஹ உபகுஹ்ய ச பாஹுப்யாமௌ கண்டோத்மதிதாசயஹ. இவ்வாறு தன் மகளை தகுந்த மனிதருக்கு கொடுத்ததன் மூலம் தன் பொறுப்பிலிருந்து விடுபட்ட சுயம்புவ மனுவின் மனம் மகளை பிரிகிறோம் என்னும் துன்பத்தால் வாடியது. எனவே தன் 2 கரங்களாலும் தன் அன்பு மகளை அணைத்து கொண்டார். என்னதான் இருந்தாலும் பெண் குழந்தைகள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர்கள் இல்லையா. திருமணம் செய்து கொடுத்துட்டு அவருக்கு மனசு எப்படி இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த பெண்ணை பிரியணுமே அப்படின்னு சொல்லி அவருக்கு வருத்தமா இருக்கு. ஒரு வாசுகி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஒரு தந்தை தான் வளர்த்த மகளை ஒரு தகுந்த மணமகனிடம் ஒப்படைக்கும் வரை எப்போதும் கவலையில் இருப்பார். தகுந்த துணைவருக்கு தங்கள் குழந்தைகளை திருமணம் செய்து கொடுக்கும் வரை ஒரு தந்தை தாயின் பொறுப்பு தொடர்கிறது. தந்தை அந்த கடமையை நிறைவேற்றும் பொழுது அவர் தன் பொறுப்பிலிருந்து விடுபடுகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ அந்த பொறுப்பு பெற்றோர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. பெற்றோர்களா இருக்கக்கூடியவங்க அந்த பொறுப்பை துறக்கக்கூடாது. என்னமோ பண்ணிக்கிட்டோம், யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நமக்கு என்ன, படிக்க வச்சுட்டோம், சம்பாதிக்கிறாங்க, இனிமே நம்ம அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா எப்பவுமே இருக்கக்கூடாது. பெண் குழந்தைகள் அப்படின்னா தகுதியான ஒரு ஆண்மகனுக்கு தன் குழந்தைகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கு. அச்சக்னுவம் தத் விரகம் முஞ்சன் பஷ்பா கலாம் முகிஹி ஆசீஞ்சத் சதம்ப வத்சேதி நேத்ரோதை துஹிது பூஷிகாக.
மன்னரால் தன் மகளின் பிரிவை தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அதனால் அவர் கண்களிலிருந்து மீண்டும் மீண்டும் கண்ணீர் வழிந்து அவர் மகளின் தலையை நனைத்தது. அவர் என் அன்பு அன்னையே, என் அன்பு மகளே என்று கதறினார். சோ அவரால் என்ன பண்ண முடியல, இந்த பிரிவை தாங்க முடியல. ரொம்ப பாசமா வளர்த்திருப்பார் இல்லையா, அதனால அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு தன்னுடைய மகளை பிரியணுமேன்னு சொல்லி. கார்த்திகா மாதிரி படிக்கிறீங்களா? ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அம்ப எனும் சொல் குறிப்பிடத்தக்கது. ஒரு தந்தை சில சமயம் அவர் மகளை அன்பினால் அம்மா எனவும், சில சமயம் என் அன்பானவளே எனவும் அழைக்கிறார். பிரிவு என்னும் உணர்வு வருகிறது. ஏனென்றால் பெண் திருமணமாகும் வரை அவள் தந்தைக்கு மகளாகவே இருக்கிறாள். ஆனால் திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தில் இனிமேலும் பெண் எனும் உரிமை கோர முடிவதில்லை. அவள் கணவரின் இல்லத்திற்கு கட்டாயம் செல்ல வேண்டும். ஏனெனில் திருமணத்திற்கு பிறகு அவள் கணவரின் சொத்தாகிறாள். மனு சம்ஹிதையின்படி ஒரு பெண் எப்போதும் சுதந்திரமானவள் அல்லல். அவள் திருமணமாகாத போது தந்தையின் சொத்தாக இருக்கிறாள். அவள் வயதாகி தன் குழந்தைகள் வளரும் வரை கணவரின் சொத்தாக இருக்கிறாள். வயதான காலத்தில் கணவர் சந்நியாசம் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு சென்ற பின் அவள் மகன்களின் சொத்தாக இருக்கிறாள். ஒரு பெண் எப்போதும் தந்தைக்கு கணவருக்கு அல்லது மூத்த மகன்களுக்கு அடிமையாக சார்ந்து இருக்கிறாள். அதுவே தேவகூதியின் வாழ்வில் வெளிப்படுத்தப்படும். தேவகூதியின் தந்தை அவளுக்கான பொறுப்பை கணவராகிய கர்த்தம முனிவரிடம் ஒப்படைத்தார். அதே வழியில் கர்த்தம முனிவரும் தன் மகனிடம் அந்த பொறுப்பை கொடுத்து வீட்டை விட்டு வெளியேறினார். இந்த வர்ணனை இந்த நிகழ்ச்சிகளை ஒன்றன் பின் ஒன்றாக வர்ணிக்கும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ எல்லாருக்கும் நாம திருமணம் பண்ணிட்டு வந்து எப்படி வருத்தமா இருந்தோம் அப்படிங்கறதெல்லாம் ஞாபகம் வரும் இல்லையா? என்ன இருந்தாலும் பிறந்த வீட்டை பிரிஞ்சு புகுந்த வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்ணும் வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா பெண் என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, தனித்திருக்க கூடாது. பெற்றோர்களுடைய பாதுகாப்புல இருக்கணும், கணவனுடைய பாதுகாப்புல இருக்கணும், வளர்ந்த மகன்களுடைய பாதுகாப்புல இருக்கணும். பெண் தனித்து இருக்கவே கூடாது. பெண் வந்து குழந்தை மாதிரி. இப்படி ஒரு குழந்தைக்கு சுதந்திரம் கிடையாது, அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கும் சுதந்திரம் கிடையாது. ஆமந்தவ்யதம் முனிவர மனுஜ்ஞாத சகானுக ரதஸ்தே ரதமாருஹ்ய சபார்யக ஸ்வபுரம் நிருபக உபயோர் ஸ்ரீகுல்யாய சரஸ்வத்யாக சுரோதசோஹு. இங்க வந்து நிறைய ருஷின்னு இருக்கணும். ருஷி நாம் உபசாந்தானம் பஷ்யன்யாஸ் ரமசம்பதக. செல்வதற்கு சிறந்த முனிவரிடம் அனுமதி கேட்டு பெற்ற பிறகு மன்னர் தன் மனைவியுடன் தேரில் ஏறி தன் பரிவாரங்கள் பின்தொடர தன் தலைநகரை நோக்கி செல்லத் தொடங்கினார். வழியெங்கும் அவர் முனிவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட சரஸ்வதி நதியின் அழகிய கரைகளில் இருந்த அழகான ஆசிரம குடில்களில் அமைதியான வளமையை கண்டார். கிளம்பிட்டார் பாருங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டார். இதை நம்ம எல்லாரும் கத்துக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பெண்ணுடைய வாழ்க்கையிலயோ மகனுடைய வாழ்க்கையிலயோ என்ன பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாது. இதனால்தான் பிரச்சனை வருது. பாதி விவாகரத்து எதிரால வருது அப்படின்னா பெண்ணுடைய தாயினால வருது. நீ ஏன் அதை அட்ஜஸ்ட் பண்ற, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூட போறாங்க. நம்ம அது ஏன் நம்மளுடைய ஈகோ, நாம வந்து அந்த இடத்துல நம்மளை வச்சு பாக்குறோம். நீ ஏன் அதெல்லாம் கேட்டு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ற, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போக கூடாது. அந்த அவங்க அதெல்லாம் சொல்றதெல்லாம் கேட்க கூடாது. உனக்குன்னு ஒரு இது இருக்கணும். அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி கொடுத்து இருக்கிறதையும் குழப்பி, நீ ஏன் சமைக்கிற, அவன் சமைச்சா என்ன, ஏதாவது ஒரு சொல்லிக் கொடுக்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரிலாம் செய்யும் போது என்ன ஆகுது, தேவையில்லாத குழப்பங்கள் குடும்பத்துல ஏற்பட்டு அவங்க வந்து பிரியறதுக்கு ஒரு வாய்ப்பாகுது. நிறைய கேஸ்ல அந்த மாதிரி பார்க்கணும். அதனால திருமணம் செய்து கொடுத்தோமா அதுக்கப்புறம் அவங்க பாடு அப்படின்னு சொல்லி நம்ம பேசாம இருந்துடணும். திரும்ப போய் அவங்கள போய் குழப்பக்கூடாது. விஜயலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? நிறைய பெண்கள் வந்து டெலிவரிக்கு போனதுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆயிடுற மாட்டேச்சு. அது வரைக்கும் இல்ல. நான் நிறைய பேரு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கண்டிஷனுக்கு அப்புறம் அவளுடைய நிறைய சேஞ்சஸ் வருது. அவ ரெண்டு பேர் ரிலேஷன்லயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல. ஏன்னா கொஞ்ச நாள் நீங்க சொல்ற மாதிரி அம்மாவோட தப்பான போதனைகள். சோ இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இருக்கிற பெண்களுடைய கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா, உங்க அம்மா உங்க மனுஷங்க வீட்டுக்கு வரக்கூடாது, எங்க அம்மா வரலாம், என்னுடைய சொந்தக்காரங்க வரலாம், உங்களுடைய சொந்தக்காரங்க யாரும் வரக்கூடாது. இப்ப ரீசெண்டா ஒரு திருமணம் வந்து நின்று போச்சு அப்படின்னு சொன்னாங்க எங்க தெரிஞ்சவத்தவங்க. என்ன கண்டிஷன்னா, பெண் பார்க்க வரும்போது அந்த பெண் கண்டிஷன் போடுறாலாம், நம்ம குழந்தை பிறந்தா கூட உங்க அம்மா அப்பா ஹாஸ்பிட்டலோட வந்து பார்த்துட்டு அப்படியே போயிடணும் அப்படின்னு. அந்த பெண்ணை யார் திருமணம் செய்துப்பாங்க?
2 லட்சம் சம்பாதிக்கலாம் அந்த பெண். அதனால அந்த பெண்ணுடைய கண்டிஷன் என்னங்க, கர்த்தபம்னி ஒரு கண்டிஷன் மட்டும் தான் அந்த பெண் கண்டிஷன் பண்றாங்க. நீ வந்து நம்ம குழந்தை பிறந்தா கூட உங்க அப்பா அம்மா வந்து ஹாஸ்பிட்டலோட போயிடணும், வீட்டுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு கண்டிஷன். இன்னைக்கு இருக்கிற காலம் அந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பா நம்ம ரொம்ப வந்து வஸ்டா போயிட்டு இருக்கு மாத்தாஜி. பார்க்கணும் என்னென்ன நடக்குது. கல்யாணம் பண்ணோம்னா இவ்வளவு சம்பாதிக்கணும், வீடு இருக்கணும், இது இருந்தா பெண்கள் வந்து ஓகே சொல்ற மாத்தாஜி. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒண்ணும் பண்ண முடியுது. நல்லா படிக்க வைக்கிறா, குழந்தைகள் சொல்றதுதான் அம்மா அப்பா கேட்க வேண்டியிருக்கு. சோ பாருனாலும் அவ பணம் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறா. பெண்கள் எல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறா மாத்தாஜி. பாத்தீங்கன்னா முன்ன காலத்துல வந்து சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 18 வயசுல எல்லாம் ரொம்ப எல்லாம் ஒண்ணும் தெரியாது, என்ன சொல்றாங்களோ கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்கேயும் அவங்க சொல்றதை கேட்டுட்டு இருந்துருவாங்க. ஆனா இப்ப 25 வயசு ஆயிடுச்சு, 26 வயசு ஆயிடுச்சு, வெளியில போய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா எப்படி அவங்க இன்னொருத்தருக்கு சொல்றதை கேட்பாங்க? அதுக்கப்புறம் எப்படி கேட்க முடியும்? அதுக்கப்புறம் அந்த சுபாவமே மாறி போயிடுது இல்லையா? ஒருத்தருக்கு வந்து பணிஞ்சிருக்கிறது அப்படிங்கிற சுபாவமே மாறி போயிடுது இல்லையா? குழந்தைத்தனம் எல்லாம் மாறி போய் அவங்க வந்து ரொம்ப மெச்சூர்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க? அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. 30 வயசுக்கு மேல எல்லாம் எப்படி இன்னொருத்தரோட அது வரைக்கும் ஃப்ரீடமா இருந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி போய் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வாங்க? அதான் பிரச்சனை ஆகுது. ரைட் ஏஜ்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கும் வயசாகி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் இதான் வந்து டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் அவங்களால வந்து இன்னொருத்தரோட அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. நம்ம எல்லாம் கேட்டோம் அப்படின்னாக்க கொஞ்சம் இருங்க எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டு சொல்றோம் அப்படின்னு நம்ம சொல்லணும், அதான் நமக்கு வரும். அது தவிர அது இயல்பா இருக்கும். சிலதெல்லாம் முடிவு எடுப்போம், சிலதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், இல்ல இல்ல அவங்கள்ட்டதான் கேட்டுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுவோம். அதெல்லாம் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு அடிமைத்தனமா நினைக்கிறாங்க. எதுக்கு அது இதெல்லாம் போய் எதுக்கு அவங்ககிட்ட கேட்கணும், நாம எல்லாத்தையும் நாமளே முடிவு பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ 2 பேருக்கும் ஈக்குவல் பார்ட் இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு புரியல. சோ அப்ப அவங்க சொல்றதுல கூட ஏதாவது நம்ம மாத்தி சொன்னா அவங்க ஏத்துப்பாங்க. அவங்க சொல்ற முடிவு கூட இல்லைங்க இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதையும் அவங்க ஏத்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இன்னைக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் காத்துல என்ன ஆச்சு, பறந்து போச்சு. அண்டர்ஸ்டாண்ட் கிடையாது. பேரண்ட்ஸே வேணாம்னு சொல்றாங்க மாதாஜி. ராகு கேதுன்னு பேர் வச்சிருக்காங்க மாதாஜி. ராகு கேது பையனோட அப்பா அம்மாக்கு ராகு கேது. அதெல்லாம் புரியாது மாதா. நீங்க சொன்ன மாதிரி 25 வயசு ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் மாதாஜி. ரொம்ப வஸ்டா நம்ம நினைச்சு பார்த்தா நம்ம எப்படி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எனக்கு தெரிஞ்ச டாக்டரோட பேத்திக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா யாரா ஒய்யே ஆரியே. எப்படி கூப்பிடுறது என்னன்னு தெரியல. அதான் அவளுடைய பேரும் ஹஸ்பண்ட் பேருக்கும் முன்னையும் பின்னையும் சேர்த்து வைக்கிறாங்க மாதாஜி. இப்பெல்லாம் இவா 2 எழுத்து அவா 2 எழுத்து. என்ன கண்டாவி. சோ இப்ப நான் காலம்பரை எனக்கு ஒரு தாட் என்ன வந்ததுன்னா, நம்ம இன்னைக்கு சாயந்தரம் வந்து இந்த போர்ஷன் தான் படிக்க போறோம். இதே பொருளைய இன்னும் 10 வருஷம் 100 வருஷம் 1000 வருஷம் கழிச்சு படிக்க போறாங்க. அப்போ நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்போ இதெல்லாம் வந்து அவங்களால இமேஜினே பண்ண முடியாது. நமக்காக அந்த அனுபவம் இருக்கு, பண்ண முடியாது. அம்மா அப்பா எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, பொறுத்து போனாங்க, அந்த அனுபவம் எல்லாம் நமக்கு கொஞ்சம் இருக்கு. ஆனா இன்னும் 10 வருஷம் 100 வருஷம் இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு படிக்கும் போது இதெல்லாம் நம்பவே மாட்டாங்க. இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோ என்னமோ தெரியல. அந்த மாதிரி காலம் நினைக்கிறேன். கணிகா மாதாஜி உங்களால நான் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் கத்துக்கிட்டேன். ராகு கேது ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் வச்சிருக்காங்க. நீங்க ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சு மாதாஜி. அதே மாதிரி இன்னைக்கு படிச்சதுல ஒரு இது என்னன்னா, என்னோட பொண்ணுக்கு 5 months பேக் மேரேஜ் ஆச்சு மாதாஜி. அப்ப எங்களோட ஃபீலிங் இதே மாதிரி இருந்தது மாதிரி. இப்ப நான் கிளாஸ் கவனிக்கும் போது நான் அந்த இதுக்கே போயிட்டேன். நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ கிளம்பி போகும்போது எப்படி நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரியலி நானும் எனக்கு கண்ணுல தண்ணி வந்துட்டு எங்க அப்பா கல்யாணம் கொடுக்கும் போது
எனக்கெல்லாம் நம்ம கல்யாணம் தான் ஞாபகம் பழைய வந்தது. ஃபீலிங் அப்படியே வந்துருது மாதாஜி. எங்க நம்ம அப்பா பொண்ணு டெய்லி என்ன பார்க்க கண்டிப்பா. வருவாரு. டெய்லி எங்க அப்பா வருவார். நாங்க ஒரே ஊர் அப்படிங்கறதால ஒரே 25 வயசுக்கு முன்னாடி போயாச்சு மாதாஜி. டெய்லி வந்து என்ன பாத்துட்டு போவார். எனக்கு கூட போர் அடிக்கும், எதுக்குப்பா டெய்லி வரீங்க அப்படின்னு கேட்பேன். இல்லம்மா உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்லி டெய்லி வருவேன். பெரிய தெரு, சௌராஷ்டிரா பெரிய தெருல இருந்து இங்க ஒரு தெரு தான் இருக்கு. நேரம் நடந்து டெய்லி வாக்கிங் வந்து என்ன பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் போவார். என்ன வேணா பேச விட மாட்டாங்க. டெய்லி எல்லாம் அவங்க அப்பா வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா எங்க அப்பா வந்து மான அவமானம்லாம் பார்க்காம டெய்லி வருவார். இந்த பாக்கிறதுக்காக வருவார். பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அந்த காலத்துல மான அவமானம் கிடையாது மாதா. அந்த காலத்துல மாதாஜி, எதுவுமே இருக்க நம்ம வந்து நம்ம பாட்டி காலத்துல இருந்து நம்ம பொண்ணு காலம் வரைக்கும் பாத்துட்டு இருக்கோம். ஒரு 4-5 ஜெனரேஷன் பாட்டி எப்படி இருந்தாங்க, இப்ப நம்ம பொண்ணுங்க எப்படி இருக்காங்க. அதுதான் நீங்க சொல்ற மாதிரி இந்த புக் எல்லாம் படிச்சாங்க இப்படி ஒண்ணு இருக்குமான்னு அவங்களுக்கு எல்லாம் கனவா இது தான் பயமா இருக்கு மாதாஜி. நமக்கே எப்படி இருக்கு, இன்னும் நீங்க சொன்ன மாதிரி 50 வருஷம் கழிச்சு படிக்கும் போது எப்படி இல்ல இருக்கு அவங்க அதை நம்பவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாட்டாங்க. பயங்கரமா இருக்கு மாதாஜி லைஃப். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். நாகரிக யுகத்தில் நகரங்கள் சிறந்த பொறியியல் கட்டிடக்கலை நயத்துடன் கட்டப்பட்டுகின்றன. அதுபோல அந்த காலத்திலும் ரிஷிகுலா எனப்படும் சிறந்த முனிவர் வாழ்ந்த இருப்பிடங்கள் இருந்தன. இந்தியாவில் இன்னும் தூய்மையான புரிந்து கொள்ள வேண்டிய பல மிக சிறந்த இடங்கள் உள்ளன. புனித பயிரிடுதலின் நோக்கத்திற்காக கங்கை யமுனையின் கரைகளில் சிறந்த சிற்றில்களில் வசிக்கும் ரிஷிகளும் புனிதமானவர்களும் உள்ளனர். ரிஷிகுல வழியாக செல்லும் போது மன்னரும் அவரின் குழுவும் சிற்றில்கள் துறவு மடங்களின் அழகால் திருப்தி அடைந்தனர். பச்சன் நாஸ்திரம சம்மதக என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது. தொழிலிடம் உயர்ந்த மாடங்கள் இல்லை, ஆனால் மன்னர் பார்த்தவுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஏனென்றால் துறவு மாடங்கள் மிகவும் அழகாக இருந்தன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. எல்லாருக்கும் அந்த நாள்ல வாழ்றதுக்கான வாய்ப்புகள், அதாவது வசதிகள் இருந்திருக்கு. அரசர்கள் பெரிய மாட மாளிகைகள்ல வாழ்ந்தாங்க. கிரகஸ்தர்கள் அவங்க வந்து அவங்களுடைய இல்லங்கள்ல வாழ்ந்தாங்க. அதே மாதிரி முனிவர்கள் வாழக்கூடிய இடங்களும் அவங்களுக்கு குடில்கள் எல்லாம் அமைச்சு கொடுத்து அவங்க வாழ்றதுக்கான வசதி வாய்ப்புகளும் செய்யப்பட்டிருந்தது. ஸோ 4 வர்ணாசிரம தர்மத்துல 4 ஆசிரமங்களுக்கும் ஏற்ற வாழ்விடங்கள் இருந்தன அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிறோம். டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? நிறைய நம்ம வந்து ஏற்கனவே கிளாஸ்லயே ஷேர் பண்ணிட்டோம் இல்லையா? ஓகே, பிரம்ம சம்ஹிதா போலாமா? போலாம் மாதாஜி. மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி இந்த 2.40 ரீட் பண்றேன். நான் நீங்க ரீட் பண்ணல. சொல்லுங்க. விக்ரமநாசோஸ்தி சத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத். முயற்சி இல்ல நல்ல. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. மீனிங் சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். குட் மாதாஜி சொல்லட்டுமா மாதாஜி? சொல்லுங்க மாதாஜி. ஆனந்த சின்மய ரச பிரதிபாவிதாபிஸ் தாபிர்ய ஏவ நிஜ ரூப தயா கலாபிஹ கோலோக ஏவ நிவசதி அகிலாத்ம பூதோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. யாராவது அந்த பொருளுரை படிச்சு பாத்தீங்களா? படிக்கல. நெக்ஸ்ட் தானே மாதாஜி சொல்லணும் பிரம்ம சமிதா. இப்ப இவ சொன்னது படிச்சு ஏற்கனவே சொல்லிட்டோம் மாதாஜி. சொல்லல மாதாஜி, இது சொல்லல இன்னும். ஆனந்த சின்மய ரச பிரதிபாவிதாபிஸ் தான் நம்ம சொல்ல வேண்டியது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எனக்கு வந்து பகவத்கீதையில இருந்து ஒரு ஸ்லோகம் வந்து ஒண்ணு தெரியும் மாதாஜி, சொல்லலாமா? சொல்லுங்க மாதாஜி. குட்டி மாதாஜி சொல்லுங்க. அதை தத்தப்ய சக்தோஷி கர்த்தும் மத்யோகம் மார்ஷிலஹ சர்வாரம்ப பரித்யாஹி முக்தோ யசசமே பிரியஹ. தேங்க்யூ. எந்த சாப்டர்ல இந்த ஸ்லோகம் வருது? 12 மாதாஜி. 12ல இருக்கு. வெரி குட், வெரி குட். 12th சாப்டர். ஓகே, குட். உங்க பேர் என்ன? கார்த்திகா தேவி மாதாஜி. ஓ, உங்க பேர்ல தான் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்களா? கார்த்திகா, உங்க போன் இருக்கா உங்கள்ட்ட? மாதாஜி அம்மா போன்ல இருந்து. ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஒண்ணுதாங்க. ஓகே ஓகே.
ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நிறைய ஸ்லோகம் மெமரைஸ் பண்ணுங்க. சூப்பரா சொல்றீங்க. உங்களுக்கு ஈஸியா ஒரு ஸ்லோகம் மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றேன், மெமரைஸ் பண்ணுங்க. இந்த ஸ்லோகம் தெரியுமா என்னன்னு தெரியல உங்களுக்கு. 9th சாப்டர்ல ஒரு ஸ்லோகம் இருக்கு. பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம். தெரியுமா அது? ஸ்பெஷலா சொல்றேன். பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோ மே பக்த்யா பிரயச்சதி ததஹம் பக்தி உபஹ்ருதம் அஷ்னாமி பிரியதாத்மனஹ. இந்த ஸ்லோகத்தை மெமரைஸ் பண்ணுங்க. ஓகேவா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வாட்டி கிளாஸ்ல வந்து பாகவதம் இது படிக்கலாமாங்க மாதாஜி? என்னம்மா? பொருளுரை வந்து அடுத்த வாட்டி வந்து படிக்கலாமாங்க மாதாஜி? படிக்கலாமே, படிக்கலாமே, தாராளமா படிக்கலாமே. எஸ் மாதாஜி. நீங்கள் அன்புடன் வரவேற்கப்படுகிறீர்கள். ஓகே, வேற யார் சொல்லுங்க? சொல்றேன், நான் சொல்றேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஆனந்த சின்மய ரச பிரதிபாவிதாமே ஸ்தாபித்யேவ நிஜ ரூபதயா கலாமி கோலோகயேவ நிவசதி அகிலாத்ம பூதோ கோவிந்தாதி புருஷம் நமஹம் பஜாமி. Thank you Mataji. Thank you Mataji. Ananda chinmaya rasa pradipavitabe tabir eva nijarubataya galabihi gologaeva nivasatya agilatma bodho govindamadi purusham tamaham bhajami. Hare Krishna Mataji. Hare Krishna Mataji. Ananda chinmaya rasa pradipavitabihi काबेर्य एव निजरूपतया कलाभिः गोलोक एव निसति अखिलात्मभूतो गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. हरे कृष्ण माताजी. हरे कृष्णा. यस कृष्ण. हरे कृष्णा. निजरूपदया कलाभि गोलोक एव निवसति अखिलात्मभूतो गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. நான் சொல்றேன் மாதாஜி. மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. ஆனந்த சின்மய ரச பிரதிபாவிதாபிஸ் தாபீர்ய ஏவ நிஜரூப தயா கலாபி கோலோக ஏவ நிவசத்தி அகிலாத்ம பூதோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆனந்த சின்மய ரச பிரதிபாவிதாபிஸ் தாபிர்யேவ நிஜரூபதயா கலாபிः கோலோக ஏவ நிவசதி அகிலாத்ம பூதோ கோவிந்தம் ஆதிபுருஷம் தமஹம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது சொல்ல போறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. பிரேமா மாதாஜி. ஆனந்த சின்மய ரச பிரதிபாவிதாபிஸ் தாபிர்ய ஏவ நிஜரூபதயா கலாபி கோலோக ஏவ நிவசத்யகிலாத்ம பூதோ கோவிந்தமாதி புருஷம் தம்மகம் பஜாமி. கோலோகத்தில் ஸ்ரீமதி ராதாராணியுடன் இருந்தாலும் நமது திவ்யமான சக்தியினால் எங்கும் நிறைந்தவர். அவரை போன்றே ராதையும் ஆன்மீக வடிவு கொண்டவர். ஆனந்தமான 64 கலைகளுக்கும் இருப்பிடமான ராதையும் அவரது விரிவாக்கமான தோழிகளையும் நித்தியமான ஆனந்தத்தை நிலைக்கச் செய்பவர். ஆதி புத்திரான கோவிந்தனை நான் வணங்கி பாடுகின்றேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நீங்க அந்த பொருளுரை படிச்சிடணும். பிரம்ம சம்ஹிதை மெமரி பண்றோம், ஸ்லோகம் மெமரி பண்றதோட நிறுத்தாம அதோட அர்த்தம் பொருளுரை நம்ம வந்து ஒரு தடவையாவது படிச்சிடணும். படிச்சாதான் வந்து அது நம்ம எந்த இடத்துல எப்படி அப்ராப்ரியேட்டா வந்து நம்ம வந்து சொல்லணும், அந்த பாவத்தோட சொல்ல முடியும். இல்லைன்னா பாவம் இருக்காது, வெறுமை நம்ம வந்து ஸ்லோகம் சொல்லுவோமே தவிர அந்த பாவம் உள்ளுக்குள்ள இருக்காது. அதனால அர்த்தமும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நான் சொல்லியாச்சா? யாராவது பாக்கி இருக்கீங்களா? ஓகே, அடுத்த ஸ்லோகம் போலாமா? பிரபுபாதருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம், அடிக்கடி பிரபுபாதர் கோட் பண்ணக்கூடிய ஸ்லோகம். சாரி மாதாஜி, இது படிச்ச இது சொல்லியாச்சு நம்ம மாதாஜி ஸ்டார்டிங்லே பிரம்ம சம்ஹிதை. ஓகே, ஒரு தடவை படிச்சிடலாம்.
प्रेमाञ्जनच्चुरित भक्तिविलोचनेन सन्तः सतैव हृदयेषु विलोकयन्ति यं श्यामसुन्दरमचिन्त्य गुणस्वरूपं गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. ஸோ யாராவது ஒருத்தர் மெமரைஸ் பண்ணல அப்படின்னாக்க அவங்க வந்து இந்த ஸ்லோகத்தை இப்ப கூட மெமரைஸ் பண்ணலாம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம், பிரபுபாதர் அடிக்கடி கோட் பண்ணக்கூடிய ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நம்ம வந்து என்னம்மா மாதாஜி இந்த ஸ்லோகம் வந்து நம்பர் மாதாஜி? இது வந்து பிரம்ம சம்ஹிதா அப்படிங்கிற புத்தகத்துல இருக்குமா? பிரம்ம சம்ஹிதாங்கிற புக்ல இருக்கிற ஸ்லோகத்தை ஒரு ஒரு ஸ்லோகமா மெமரைஸ் பண்றோம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ அந்த கலா ஸ்வாம்ச விபின்னாம்ச அத பத்தி எல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அந்த தத்துவங்களை விளக்கக்கூடிய ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம். ராமாதிமூர்த்திஷு கலா நியமேன திஷ்டன் நானாவதாரம் அகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சம்பவத் பரமபுமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. இந்த ஸ்லோகம் அதுக்கப்புறம் பாகவதத்துல ஏதேஷாம் சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராதி வியாகுலம் லோகம் மிருதயந்தி யுகே யுகே. இந்த ஸ்லோகம் எல்லாம் பிரச்சாரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். பகவான் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஸ்லோகங்கள். ஸ்லோகம் மாதாஜி? எது? பகவத்கீதா ஸ்லோகம் சொன்னீங்க. பகவத்கீதை இல்ல, பாகவதம். அது குரூப்ல போடுங்க மாதாஜி, அந்த ஸ்லோகத்தை மட்டும் ப்ளீஸ். எந்த ஸ்லோகத்தை குரூப்ல போடணும்? இப்போ பாகவதம் சொன்னீங்கல்ல, அது பாகவத ஸ்லோகம். நான் அதை வந்து ரொம்ப விரிவா உங்களுக்கு சொல்றேன். அதான் பரிபாஷ சூத்ரம், பாகவதத்தினுடைய ஆணி பேர் அந்த ஸ்லோகம் தான். அதை மாதிரி கூட பண்ண சொல்லியிருந்தேன் உங்க எல்லாரையும். சோ ஏதேசாம்ச கலாபும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான் அப்படிங்கறத உறுதிப்படுத்தக்கூடிய ஸ்லோகம். அதுதான் பாகவதத்துடைய பரிபாஷ சூத்ரம். சோ அந்த ஸ்லோகத்தை நம்ம வந்து மறக்கவே கூடாது. பாகவதம் படிக்கிறோம்னா இந்த ஸ்லோகம் தான் அடிப்படை. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படிங்கிற ஸ்லோகம் தான் அடிப்படை. பல்வேறு அவதாரங்களை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்ற, இந்த அவதாரங்கள் எல்லாம் பகவானுடைய விரிவங்கங்களுடைய விரிவங்கங்களோ அவர். ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான் அப்படிங்கறத சொல்லு. சோ அதனால அந்த ஸ்லோகம், இந்த ஸ்லோகம், அதுக்கப்புறம் அகம் சர்வசிய பிரபவோ பகவத்கீதையில 10.8 இந்த ஸ்லோகம், இதெல்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். புதுசா ஒருத்தரை வந்து கன்வின்ஸ் பண்ணணும், கொஞ்சம் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இந்த ஸ்லோகங்கள்லாம் எடுத்து சொல்லி நம்ம கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே. வாஞ்சா கல்பத்தருபேச்ச கிருபா சிந்துப்தேயேவ ச பதிதானாம் பாவனேभ्यो வைஷ்ணவேभ्यो நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவ கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கோதே மனந்தே. ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி. தேங்க்யூ. எண்டு கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா.